எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த இது பூ உள்ள. இதில் இதில் இந்த நரம்பு மாதிரி இருக்கிற அந்த மிடில் இருக்கிற அந்த பார்ட்டை எடுக்க போகிறோம். காமிக்கிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு. அந்த நரம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த பூவில் அடியில் இந்த மாதிரி இருக்கும் எதழ் மாதிரி, இதையும் எடுத்துடணும். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த நரம்பு மாதிரி இருக்கிறது, இந்த இதழ் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இது ரெண்டும் வேகாது, ப்ளஸ் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது போட்டால் வேகவும் வேகாது. அதனால் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம நறுக்கிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதழாக எடுத்துட்டோம். இதுக்கு மேலே எடுக்க முடியாது, பிஞ்சு போயிடும், அப்படி உடையும். ப்ளஸ் இதெல்லாம் நல்ல வெந்து போயிடும். அதனால் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம அந்த பொரியல் பண்ணும்போதோ இல்லை எந்த டிஷ் பண்ணும்போதோ சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படியே நறுக்கிக்க போகிறேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் அதை ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி இந்த தண்ணியில் போட்டு நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ இந்த நறுக்குனதை குக்கர்லேயோ இட்லி பானையிலையோ வச்சு ஒரு ஆவி வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு ஆவி வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை ஒரு குக்கர் பாத்திரத்தில் வச்சு நான் ஒரு ஆவி விட்டுக்க போகிறேன். விசில்லாம் போடாமல் சும்மா ஒரு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இட்லி பானையில் கூட பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர்லேயும் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அடியில். நான் தண்ணி வச்சுட்டு இப்போ நான் இதை மூடி ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி விசில் போடாமல் வச்சுக்கோங்க. இப்போ வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். வெங்காயம் 1, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வாழைப்பூ. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அதை நறுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துருக்கேன். நான் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு பிசிறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும், அப்படி தான் ஆகும், அதனால் ஒன்றும் பரவாயில்ல. தாளிக்கட்டுக்கு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இப்படி அடுப்பில் பேன் போட்டிருக்கேன். நான் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போடுறேன். இது நல்லா பொரிஞ்ச வாட்டி பச்சை மிளகாய் போடுறோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பச்சை மிளகாய் போடுறோம். பொரிஞ்ச வாட்டி பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த எண்ணெயில் இது. அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைப்பூ, வேக வச்சுருக்க வாழைப்பூவை போட போகிறோம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அந்த கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட போகிறேன். இது நான் இன்க்ரீடியன்ஸை சொல்ல மறந்துட்டேன், ஆனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன் நான். இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே வாழைப்பூவில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதனால் லைட்டாக இந்த இதுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்க போகிறப்ப. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன். நல்லா வதங்கின வாட்டி வாழைப்பூ போட போகிறோம். இந்த வாழைப்பூவை போட போகிறோம்.
இப்போ இந்த வாழைப்பூ நல்லா வதங்குது. இந்த தண்ணிலாம் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டு தேவையான பொருள் சொல்லும்போது தேங்காய் சொல்ல மறந்துட்டேன். அந்த தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, துருவன தேங்காய். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நான் அந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்க வேண்டியதுதான். துருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் இதை தேவையான பொருள் சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன், தேங்காய் போட்டுக்கோங்க. வாழைப்பூவில் வந்து நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. விட்டமின் இ இருக்குது வாழைப்பூவில். அதுக்கப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. தேவையான நமக்கு உடம்புக்கு தேவையான தாது பொருட்கள், வைட்டமின்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்க்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் வாழைப்பூ. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கும் நல்லது. அதுக்கப்புறம் பிளட் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும். ஸோ ரெகுலராக நம்ம டயட்டில் வந்து வாழைப்பூ இன்க்ளூட் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூக்கு இப்போ உப்பு எல்லாம் பார்த்துட்டேன் நான், எல்லாம் சரியாக இருக்குது. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சத்தான வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.